Taste the Daily. திருவள்ளூர் அடுத்த பூண்டி ஏரியில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் சூறாவளி காற்றில் படகு கவிழ்ந்ததில் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். அரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மீனவரான சேகர் வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பூண்டி ஏரிக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் வீசிய சூறாவளி காற்றால் சேகர் படகில் இருந்து தடுமாறி தண்ணீரில் விழுந்தார். இரவு 8 மணி வரை தேடியும் கண்டுபிடிக்க முடியாததால் திங்கட்கிழமை மீண்டும் தேடும் பணி நடைபெற்றது. அரும்பாக்கம் அருகே மிதந்து கொண்டிருந்த சேகரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட உடற்கூறாய்வுக்காக மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. விடியா ஸ்டாலின் அரசு மீனவர்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்காததே உயிரிழப்புக்கு காரணம் என கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் வில்லியம்பாக்கம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படாமல் இருந்த நெல் மூட்டைகள் கனமழையால் நனைந்து நாசமாகின. இதனால் 20 நாட்களுக்கு மேலாக நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்தில் வைத்து காத்திருந்த விவசாயிகள் வேதனையடைந்தனர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களிலும் மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து நாசமானது. மதுராந்தகம் அருகே கனமழையால் 20க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்து 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. ஸ்டாலின் மாடல் அரசு பாதிக்கப்பட்ட பயிர்களை முறையாக ஆய்வு செய்து உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஆட்டுச் சந்தையில் பல கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. திருவாடானை சுற்றுவட்டார பகுதிகளில் சித்திரை திருவிழா நடைபெறும் கோவில்களில் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக ஆடுகள் பலியிடுவது வழக்கமாக உள்ளது. இதனால் மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அதிக அளவில் சந்தைக்கு வந்திருந்த ஆடுகள் ஒரே நாளில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனையானது. ஆடுகள் வளர்ப்போர் விற்பனை அதிகரிப்பால் மகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் சிறுமருதூர் கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கண்மாய் முழுவதும் தாமரை படர்ந்திருந்ததால் மீன்பிடிக்க வந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். ஊத்தாக்கூடை, வலை போன்ற உபகரணங்களுடன் காத்திருந்த பலருக்கும் மீன்கள் சிக்கவில்லை. இருப்பினும் கிராமத்தினர் கைகளால் தடவி குறவை மீன்களை பிடித்தனர். இந்த மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். வணிகர் தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலியில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளான நாங்குநேரி, வள்ளியூர், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கான கடைகள் மூடப்பட்டிருந்தன. இதனால் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சுற்றிய பல்வேறு ஊர்களின் நகர பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. புதுக்கோட்டை குளத்தூர் அருகே விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள தனியார் சோலார் பிளான்ட்டின் செயல்பாட்டை தடுத்து நிறுத்த கோரி தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் அரை நிர்வாண போராட்டம் நடைபெற்றது. லட்சுமணப்பட்டி கிராமத்தில் சோலார் பிளான்ட் அமைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் சிலரிடம் இருந்து பெறப்பட்ட நிலங்களை தவிர மேலும் சில இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து சோலார் பிளான்ட் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சோலார் பிளான்ட்டால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்பதால் அதன் செயல்பாட்டை தடுத்து நிறுத்த கோரி ஐயாக்கண்ணு தலைமையில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு லட்சுமணப்பட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு 750 ரூபாய் ஊதியம் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இதுவரை அதை தராமல் ஏமாற்றி வருவதாகவும், தூய்மை பணிக்கு வடமாநிலங்களிலிருந்து ஆட்களை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும் என்று வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் தங்களுக்கு எதையும் செய்யாமல் சாலையில் அமர்ந்து போராட வைத்துள்ளதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா மொத அரியணையில் ஏறுறப்போ தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி நாங்கள் கையெழுத்து போடுவோம், முதல் கையெழுத்து அதுவாக தான் இருக்குன்னு சொல்லி எங்கள் மக்கள் முழுமையாக அதை நம்பி ஒவ்வொருத்தரும் ஓட்டுகளை போட்டார். அந்த ஓட்டு போட்டு இன்றைக்கி ஜெயிச்ச ஆட்சியில் உட்கார்ந்த அவர் இன்றைக்கி எங்களோட தூய்மை பணியாளருடைய வாழ்வாதாரத்தில் காத்தோடு விட்டுட்டார். 100 கொள்கைகளை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன ஒரு அரசாங்கம் இன்றைக்கி தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் மூடி மறைச்சிட்டாங்கன்னு என்ன காரணங்கள்னு எங்களுக்கு தெரியல.